ஆனால் அந்நிய பாஷை சந்தோஷம், அந்த சந்தோஷம் ஆதி அன்புன்னு சொல்ல முடியாது, அந்த ஆதி அன்பு சந்தோஷம், அது கிடைச்சதுடைய அந்த அனுபவத்துடைய சந்தோஷம் ஒவ்வொருவரும் பெறும்போது தான் அது தெரியும். அதுக்காக இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் தான் அது போட்டுக்குது ஒழிய நீங்கள் விசுவாசிக்கலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இதான் முத்திரை. இந்த முத்திரை தான் பரிசுத்த ஆவி. மேலே வந்து அடிக்கணும், மேலே நமக்கு உள்ளே கொடுக்கப்படணும். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது தான் அது பரிசுத்த ஆவியினுடைய முத்திரைன்னு வருது. அப்போ தான் இது எங்கே, இந்த கவர் எங்கே செய்யும், இன்னொரு இடத்துக்கு போகும், பரலோகத்துக்கு போகும். இல்லைன்னா பரிசுத்த ஆவிக்கு உள்ள முத்திரைக்கப்பட்டு இப்படியே கிடக்க வேண்டியதான், இப்படியே இருக்க வேண்டியதான். இப்படியே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவில் இயேசு செய்கிற அற்புதம் என்கிற அந்த தலைப்பில் நான் பரிசுத்த ஆவி பெறுவதற்கு 2 ஆவிகள் தடை செய்ததாக நான் உங்களிடத்தில் கூறியிருந்தேன். அந்த வாரம் முழுக்க நான் எவ்வளோ காரியங்களில் நான் வந்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி ஜெபிச்சு அழுது ஜெபம் பண்ணி, ஏன்னா பரிசுத்த ஆவி இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, பரலோகம் போக முடியாது. ஞானஸ்நானம் அந்நியார் எடுக்கலை, இருந்தாலும் பரிசுத்த ஆவி கேட்டு பெற்றோன்னு சொல்கிற ஒரு வைராக்கியம். ஏன்னா என் வீட்டுக்காரமாகவும் ஞானஸ்நானம் எடுக்கலை, அவங்களும் ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றுக்கிறாங்க. பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பெற்றுட்டாங்க இல்லையா. அப்போ நமக்கும் பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் வேணும். 2வது நம்ம போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம். தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னித்தார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறான்றதை நம்ம விசுவாசிக்கணும், அதை நம்பணும். அந்த அடையாளமாக அது வேணுன்றதுக்காக நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ அப்படி கேட்கும் பொழுது ஆனால் இந்த 2 ஆவி தடை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ என்னடா தெரியலைங்கன்னா அந்த வாரம் முழுக்க ஜெபம் பண்ண வேத வாசிக்க அப்படி இருந்துகிட்டே ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கேன். ஆண்டவர்கிட்ட ஒரு பதிலும் இல்லை. சரி, அந்த வாரம் சபையில் ஆண்டவர் பாஸ்டர் மூலிமா எதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிருந்தேன். அப்போ அதே மாதிரி அந்த வாரம் நாங்கள் கரெக்டாக உள்ளே போகிறோம். அங்கே புது ஊழியக்காரர் உட்காந்துருக்கிறார். அவர் அப்போ தான் மும்பையிலேருந்து தூத்துக்குடிக்கு வந்தவங்க, காரில் வந்தவங்க, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஏர்போர்ட்டை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நடந்து அந்நேரம் அவர் கை காலெலாம் கொஞ்சம் கிராச் ஆகி லைட்டாக இது பண்ணிவிட்டு அன்னைக்கு காலையில் தான் பாசிட்டிவாக அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ஆக்சிடெண்ட் இருக்குது. நான் இன்னொரு இடத்துல தூத்துக்குடிக்கு போகிறதா இருந்தேன், ஆனால் என்னால் முடியல, நேரம் கிடந்துருச்சு, அதனால் இன்றைக்கி நாங்கள் எடுக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கி உட்காந்துருக்குறாங்க. அப்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி இவர் மூலிமா ஏதோ பேச போகிறார் ஆண்டவர்னு சொல்லி. நான் பாடல் மூலிமா பேசுவாரா, வேத வசனம் தூத்து மூலிமா பேசுவாருங்கன்னா அன்றைக்கி சம்மந்தம் இல்லாமல் ஓடிக்கிறது. என்னடா இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட பரிசுத்த ஆவிக்கு என்ன தான் தடை, பரிசுத்த ஆவி பெறதுக்கு என்ன தான் தடை, இந்த 2 ஆவி என்ன தெரியலேன்னு சொல்லி நான் குழப்பிக்கிட்டு இருக்கும் போதில் ஜெபம் முடிஞ்சு எல்லாம் முடித்து அவங்க ஒவ்வொரு ஆளாக போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் போய் என்ன செஞ்சேன், நானும் வீட்டுக்காரமாகவும் போய் ஜெபம் பண்ணுறதுக்கு முழங்கால் போட்ட போது அவர் தலையில் 2 பேர் தலையில் அப்படி கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. பிள்ளைகளை 2 பேருமா நீங்கள் உபவாசித்து கொண்டு இருக்கிறீங்க, உபவாசித்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிறீங்க. சகோதரனே, நீ பரிசுத்த ஆவிக்காக நீ வேண்டுதல் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிருக்கிற, ஆனால் உனக்கு 2 ஆவி தடை செய்து கொண்டே இருக்கிறது என்கிற ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால் அந்த 2 ஆவியை நீ இதுவரை வழிபட்டு வந்ததிலான மலை கோயில்களுக்குரிய 2 ஆவிகள் அது. நீ அதற்குரிய பொருத்தனைகளை மாறுதலாக தேவனிடத்தில் ஒப்பு வச்சு நீ ஜெபிக்கும் பொழுது அந்த தடை உன்னை விட்டு நீங்கிரும். கர்த்தர் உனக்கு பரிசுத்த ஆவியை தர வல்லவராக இருக்கிறார், தருவார், அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் ஆவியில் நிரம்பி அபிஷேகத்து சொல்லி அனுப்பிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, இப்போவாது ஆண்டவர் பேசினாரேன்னு சொல்லிட்டு, அப்போது நம்ம என்னடா மலை கோயிலுக்கு நம்ம வேண்டுதல் போட்டோம், என்னனால நமக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் யோசிக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, திருப்பதிக்கு நான் வேண்டுதல் செய்தது அந்த காரியமும், பழனி கோயிலுக்கு நான் வேண்டுதல் செய்ததான ஒரு காரியமும் எனக்கு நினைவு வந்தது. அப்போ அதை வருஷம் நான் போய் அதை பண்ணிட்டு வருவேன். அப்போ அந்த காரியங்களை என்ன பண்ணேன், அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் விட்டு இனிமேல் தேவ சமூகமாகிய உண்மையுள்ள தேவனாகிய உமது சமூகத்தில் அதை வைக்கிறேன், இந்த காரியத்தை நீர் பொறுப்படுத்திக்கொள்ளுன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட அந்த பொறுத்தினை அவருக்கு வச்சேன். அந்த இரவில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அழுது, எனக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி எனக்கு கொடுத்தே ஆகணும், பரிசுத்த ஆவி எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். கேட்க பொழுதில் மனைவியும் அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போவும் அந்த 2 ஆவி நின்றுச்சு. என்னடா ஒப்பு கொடுத்த பிறகு நிற்குதுன்னு சொல்லி நானும் போராடி ஜெபிக்கிறேன். அப்போது திடீர்னு என்னுடைய வீட்டுக்காரம்மா அந்நிய பாஷையில் நிரம்பி அபிஷேகத்தில் அதிகமாக நிரம்பி பிசாசு விரட்டுற வல்லமையில் அவங்க கத்துறாங்க. கத்தி இயேசுவின் நாமத்துன்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ அந்த 2 ஆவி தெரிச்சு ஓடுது. 2 ஆவி தெரிச்சு ஓடின மறு நிமிஷம் அந்த புறா அந்த காலில் வச்சுருந்த அந்த நெருப்பு பந்தை கொண்டு என் தலையில் வச்சது. இந்த சம்பவம் நடக்கும் போதில் அந்த இடமே ஒரு மாதிரி ஒரு
அசைவு மாதிரி ஏற்பட்டு வெளியில் நான் இது வந்து அபரித விதமாக ஏதாவது நாங்கள் இது பண்ணி சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம். எல்லாருக்கும் அப்படி நடக்குமா எனக்கு தெரியாது. அன்னைக்கு எனக்கு நடந்தே நான் சொல்கிறேன். அதாவது ஒன்று மாற்ற வேணாம், குறைக்க வேணாம், கூட்ட வேணான்றனால உள்ளதோ உள்ளபடி சொல்கிறேன். இது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலாமல் இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் அன்றைக்கி கேட்டெல்லாம் யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி கட 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 கடன்னு சவுண்டு கேட்குது. பின்னாடி பார்த்தா அங்கிட்டும் யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஆனால் அந்த இடமே ஒரு மாதிரி அசைஞ்சது. அப்போ தான் எனக்கு அந்த பரிசுத்தாவி கிடைச்சி அந்நிய பாஷையில் பல பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கேன். மார்க் 16-17 கூட விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவணன் என்று சொல்லி அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள்னு சொல்லி வேதத்தில் படிச்சிருக்கிறோம். அப்போ அப்படியே அந்த நவமான பாஷை என்னுடைய நாக்கை ஒருத்தர் அப்படி குரடை வச்சு திரட்டி விட்ட மாதிரி இருந்தது. திரட்டி விட்ட மாதிரி இருந்து எனக்குள்ளே ஒரு நெருப்பு வச்ச மாதிரி இருந்தது. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-10:30 மணி 11 மணிக்கு பெற்று காலையில் 3-4 மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என்னால் நிப்பாட்டணும்னு நினச்சாலும் நாக்கு வந்து இப்படி பிடிச்சாலும் என்ன செய்ய முடியல, என்னால் அதை நிப்பாட்ட முடியல. அது சாட்டுக்கு மீன் வாழு துள்ளுற மாதிரி கடன்னு அப்படியும் துள்ளிக்கிட்டே இருக்குது. என்னடா ஆனால் அந்நிய சந்தோஷம், அந்த சந்தோஷம் ஆதி அன்புன்னு சொல்ல முடியாது. அந்த ஆதி அன்பு சந்தோஷம், அது கிடைச்சதுடைய அந்த அனுபவத்துடைய சந்தோஷம் ஒவ்வொருவரும் பெறும்போது அது தெரியும். அதுக்காக இல்லைன்னு சொல்லிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் தான் அது போட்டுக்குது ஒழிய நீங்கள் விசுவாசிக்கலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் விசுவாசிங்க, பரிசுத்தாவி உண்டு, அவர் நிரப்புவார். அந்த அந்நிய பாஷையோடு கூட அந்த ஸ்டாமரிங் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதோடு நிரப்புவார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் பெற்றுக்கொண்டேன். அது மாதிரி இது வந்து இல்லை, அந்நிய பாஷை எல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, தப்பாக பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு வசனம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எபேசியர்ல சொல்லப்பட்ட வசனத்துல, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று வேத வசனத்தை சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதாவது அதுக்கு என்ன, அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னென்னா, இது வந்து பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ரட்சிப்புக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் அவருக்கு உள்ளாக என்ன செய்யப்பட்டீங்க, முத்திரிக்கப்பட்டீர்கள். விசுவாசிகளாக நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, உள்ளே போயிடுறீங்க, ஆண்டவருக்குள்ளே போயிடுறோம்னு அர்த்தம். ஆனால் அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அன்றியும் எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்குது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள்னு சொல்கிறார். இது தேவனுக்கு உள்ளாக நாம் முத்திரிக்கப்படுகிற அனுபவம், கவருக்கு உள்ளே போகிற மாதிரி. அதே இது தேவனுக்கு வெளியாக, அதாவது நமக்கு மேலே, இது தேவன் நமக்கு மேலே, நமக்கு உள்ள, இதான் கவரு, இதான் முத்திரை. இந்த முத்திரை தான் பரிசுத்தாவி. மேலே வந்து அடிக்கணும், மேலே நமக்கு உள்ளாக கொடுக்கப்படணும். அந்த பரிசுத்தாவி நமக்குள்ளே வரும் பொழுது தான் அது பரிசுத்தாவினுடைய முத்திரைன்னு வருது. அப்போ தான் இது இந்த கவர் எங்கே செய்யும், இன்னொரு இடத்துக்கு போகும், பரலோகத்துக்கு போகும். இல்லைன்னா பரிசுத்த ஆவிக்கு உள்ளே முத்திரைக்கப்பட்டு இப்படியே கிடக்க வேண்டியதான், இப்படியே இருக்க வேண்டியதான். இருந்துட்டு நம்ம ஊழியம் பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் எல்லாம் செய்யலாம். பரலோகம் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் நரகம் கிடையாது, பரலோகம் இருக்கும். ஆனால் நீங்கள் பரிசுத்தாவி இல்லை, இந்த வசனத்தை சொல்லிட்டு அதை மேற்கோள் கட்டிக்கிறேன். நீங்கள் உங்களுக்குள்ளாக என்ன செய்யுங்க, இது நீங்களாக இருந்து மேலே வருகிற இந்த முத்திரை வந்து பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாக. அதுக்கப்புறம் பரிசுத்தாவி பெற்றதுக்கப்புறம் என்ன நடந்தது, என்ன செஞ்சார்ன்றதை நான் அடுத்த பதிவுகளில் வெளியிடுறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.